Now this is for class 10 exercise 2.5. Exercise 2.5 la question number 6. 9, 15, 21, 27 etc. 183 is an AP. It is an AP. Find the middle terms of the arithmetic progression. Middle term கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first you have to find number of terms. இதில் எவ்வளவு terms இருக்கு சரியா எவ்வளவு terms இருக்கு அப்படின்னு சொல்லி we have to find. For this we are using the formula n equal to L minus A by D plus 1. n equal to L minus A by D plus 1. L means last term, A means first term, D means T2 minus T1. This is 6. 15 minus 9. Substitute here. You will be careful. This bracket போட்டுக்க ஃபார்முலாலே இங்கே bracket போட்டுக்க ஏன்னா இந்த 1 வந்து இதோட ஆட் பண்ணிடுவாங்க அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு bracket போட்டு சிம்பிளிஃபை பண்ணி then you add 1 சரியா இங்கே n equal to 30 இப்போ n equal to 30ங்கிறது ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அப்படின்னா ஜஸ்ட்டு n by 2 வெறும் n by 2 மட்டும்தான் ஈவன் நம்பர் அப்படின்னா n by 2 ப்ளஸ் 1th டேர்ம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ n by 2 கமா n by 2 ப்ளஸ் 1 ஏன்னா இப்போ 10 இருக்குது 11 அப்படின்னா மிடில் டேர்ம் நம்ம ரெண்டுக்கே இடையில சொல்லிடலாம் இந்த பக்கம் 5 போயிடும் இந்த பக்கம் 5 போயிடும் 6th டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் 10ல் அப்படி இல்லை இங்கே 4 போயிடும் இங்கே 4 போயிடும் இல்லையா அப்போ இந்த இடத்துல 2 டேர்ம் இருக்கும் 2 டேர்ம் இருக்கிறப்போ அந்த 2 ஆட் பண்ணி அதை ஆவரேஜாக நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ 30/2 ப்ளஸ் 1th டேர்ம் எதை டிவைட் பண்ணுறோம் n ஸோ 15 and 16th டேர்ம் ரெண்டுமே நமக்கு மிடில் டேர்மில் வரும் ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்ன Tn equal to A plus n minus 1 into D is the general term for AP. A நமக்கு தெரியும் n என்ன 15 இதுதான் n மைனஸ் 1 D ஆல்ரெடி 6 அப்படின்னு சொல்லி தெரியும் இதை சிம்பிளை பண்ணிக்க இதுலேயும் அப்படி தான் நிறைய கிளாஸில் பார்த்துருக்கோம் இதையும் ஆட் பண்ணிடுவாங்க எவ்வளோ சொன்னாலுமே 9 + 14 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடுவாங்க அப்புறம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணாங்க மெனி டைம்ஸ் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க அவன் வந்து இதை ஆட் பண்ணி 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவான் ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்கெட்லேயே வச்சுக்கணும் அந்த ப்ராக்கெட்டை லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் ரிமூவ் பண்ணவே கூடாது ஸோ திஸ் இஸ் 73 அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் T16 திஸ் இஸ் n A D வீணோ இங்கே என்ன இருக்கோ என்னன்னா n minus 1 16 minus 1 பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் வச்சுக்க 2 மல்டிப்ளை பண்ணி இது வரைக்கும் கூட நீ ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம் தப்பு இல்லை அப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு 89 இது தேவையில்லை இதோடு இது பண்ணிக்கலாம் இது நல்லா பெருசாகவே இந்த இடத்துல இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கலாம் ஸோ இது ஓவர் நவ் கொஸ்டின் நம்பர் 7 இஃப் 9 times the 9th term is equal to 15 times the 15th term show that 6 times the 6 timesனா bracket timesனாவே bracket அப்படின்னு அர்த்தம் is equal is 6 times 24th term 24th termனா என்ன T24 அப்படின்னு சொல்லி அர்த்தம் is ஆன்சர் வந்து 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ 9 times the 9th termனா 9 bracket times அப்படின்னா bracket சாரி எங்கே இருக்குது இங்கே டைம்ஸ் அப்படின்னா என்ன போடணும் bracket வந்து போட்டுக்கணும் அப்புறம் இங்கே எப்படி தான் ஸோ இங்கே வாட் இஸ் கிவன் 9 times the 9th term equal to 15 times the 15th term 9 times the 9th termனா 9 bracket times அப்படின்னா bracket நிறைய டைம் சொல்கிறோம் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்க இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டேன் இங்கே எதுக்காக ப்ராக்கெட் போட்டேன் டைம்ஸ்னு வர்றது டைம்ஸ்னால் என்னென்னு அர்த்தம் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி அர்த்தம் மல்டிப்ளைனா என்ன போடுவோம் இப்படி போடுவோம் அல்லது இந்த மாதிரி ப்ராக்கெட்டும் போடலாம் நீ உனக்கு வேணும்னா இப்படியும் நீ எழுதிக்கலாம் தப்பு இல்லை இது ஈக்குவல் டு 15 into T15 இந்த மாதிரியும் எழுதிக்கலாம் ஸோ 9 times Tn ஃபார்முலா என்ன A plus n minus 1 into D ரைட் திஸ் இஸ் nth term of AP இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது AP அப்போ இங்கே இந்த 9 வேறு இந்த 9 வேறு இந்த 9 எடுத்து இங்கே எழுதிக்க இந்த 15 எடுத்து இந்த இடத்துல எழுதிக்க மறக்காமல் இந்த ப்ராக்கெட் வந்து இருக்கணும் A வந்து நமக்கு தெரியாது 9 minus 1 8 15 minus 1 14 தென் 9 வந்து உள்ளே எடுத்துப்போம் ஸோ 9A
72D equal to 15A. இதே மல்டிப்ளை பண்ணால் 210D. ஸோ ஒரு சைடாக கொண்டு வரும். 15A 210 minus 9A minus 72. இது வந்து கிரேட்டராக இருக்குது இல்லையா? ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வரோம். minus 9A minus 72A. இது மைனஸ் பண்ணினா 6. 210 minus 72 30. Sorry, 23. 23 210 138. So you take 6 table common இருக்குது. அப்போ 23D equal to 0. 6 not equal to 0. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 6 வந்து நம்ம விட்டுடலாம். இருக்கட்டும். ஏன்னா 24th டேர்ம் தானே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் 6 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ 23 எப்படி எழுதுகிறோம்? யூ கேன் ரைட் இன் த ஃபார்ம் n-1. ஸோ 23 எப்படின்னா 24 minus 1. 23 எப்படி எழுதலாம்? 24 minus 1 is 23. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a plus n-1 into d. ஸோ இந்த ஸ்டெப்பில் a d இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. அவங்க கேட்டது 6 times 24th term equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ hence the proof. Now question number 8. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, find k. ஸோ ஏபினா நமக்கு இம்மீடியட்டாக என்ன தெரியும்? காமன் ரேஷியோ ஈக்குவல். காமன் ரேஷியோ என்ன? T2 minus T1 equal to T3 minus T2. அந்த சக்ஸசிவ் டேர்மில் this minus this equal to this minus this. சரியா? ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இதுதான் ஏபியினுடைய கான்செப்ட். காமன் ரேஷியோ ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காமன் ரேஷியோவில் காமன் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இந்த மைனஸ் வர்றப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ப்ராக்கெட். இந்த சம்மில் நீ செய்யக்கூடிய தப்பு, யூ ஆர் கமிட்டிங் எ மிஸ்டேக் இன் புட்டிங் த ப்ராக்கெட். என்ன பண்ணுவான் அப்படின்னா 5k plus 1 minus 18 minus k அப்படின்னு எழுதிடுவாங்க. ஏன்னா இந்த மைனஸை ப்ராக்கெட் போட்டால் தான் இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். காமன் மிஸ்டேக் இந்த கொஸ்டினில் செய்யக்கூடியது இதுதான். ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் இந்த காமன் மிஸ்டேக் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினில் நீ இந்த மாதிரி தான் எழுதுவ. தயவுசெய்து அப்படி எழுதாத, ப்ராக்கெட் போடு. அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் கே எல்லாம் ஒரு சைடு கொண்டு வா. திஸ் யூ நோ equal to this. So 8k equal to 32. So 32 divide 4 equal to k equal to 4. இப்போ ஒவ்வொரு டேர்மும் நம்ம எழுதிக்கிறோம். அவங்க கே வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் T1 என்ன, T2 என்ன, T3 என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக இது வந்து போட்டிருக்கு. கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. Now question number 9. X, 10, Y, 24, Z are in AP. AP அப்படின்னாவே D equal to T2 minus T1 அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். Find X value, Y value, Z value. ஸோ இந்த சைடில் எடுத்து இருக்கிற இது T1, T2, T3, T4, T5. So now we have to find the value of X value, Y value, Z value. இந்த unknown values கண்டுபிடிக்கணும். AP அப்படின்னா we know T2 minus T1 equal to T3 minus T2. ஸோ அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இந்த T2, T1, T3 இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் 10 மைனஸ் 10 மைனஸ் 20 மார்க் இட் ஆஸ் ஈக்குவேஷன் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா T4 மைனஸ் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரெண்டும் மைனஸ் பண்ணலாம். Hope you understand. T3 minus T2 equal to T4 minus T3. Successive terms தான் நம்ம எடுக்கணும். Successive terms எடுக்கிறப்போ இந்த ரெண்டும் எடுக்கணும். இங்கே தாண்டி போகக்கூடாது. அடுத்தது இந்த ரெண்டும் நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ T3 minus T2 equal to T4 minus T3. T3, T2 இதோட வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். சப்ஸ்டிட் பண்ணிக்க. Then bring y this side. So you are finding y value. இந்த y value எடுத்து equation 1ல substitute பண்ணு. இந்த இடத்துல substitute பண்ணு. So minus y இருக்கா, y value 17. அப்போ minus 17 சொல்லி
யூ ஆர் ஃபைண்டிங் எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் தெரியும், ஒய் தெரியும். அடுத்தது இஜெட்டு. ஸோ இஜெட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதை எடுக்கணும்? T5 எடுக்கணும் இல்லையா? ஸோ T5 மைனஸ் T4, T5 மைனஸ் T4 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ T5 மைனஸ் T4 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3. ஸோ T5 மைனஸ் T4ல் நீ ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே 5னா நெக்ஸ்ட் நம்பர் 4ஆக தான் இருக்கும். அந்த ப்ரீவியஸ் 5க்கு ப்ரீவியஸ் நம்பராக தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே 3னா இந்த இடத்துல 2 அப்படின்னு வரணும். அதே மாதிரி இங்கே 4 அப்படின்னா இந்த இடத்துல 3 அப்படின்னு வரணும். ஸோ அதில் வந்து கவனமாக இருக்கணும். தேங்க்யூ.